பண்ணணும்னு நம்ம விருப்பப்படுறோம். அந்த இன்டென்ஷன் நம்மளை காது கொடுத்து கேட்டாலோ, நம்மளோட சிந்தனைகளை ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னா, யாராவது ஒரு ஆள் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ, ஆர் ஒரு சிந்தனையை பரிமாற்றம் பண்ணாலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பில்டிங் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது எல்லாருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப முக்கியம்னு. இப்போ வந்து அப்பா மகள், ஆர் அம்மா பையன், ஆர் அம்மா பொண்ணு, ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில், ஆர் ரிலேட்டிவ்ஸ் நடுவில், கசின்ஸுக்கு நடுவில், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கலீக்ஸ்க்கு நடுவில், நிறைய இடத்துல ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இது ரிலேஷன்ஷிப் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா இல்லாட்டினா என்ன சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக எல்லாரும் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்காங்க, மேலோட்டமாக கலகிக்கிறாங்க, ரொம்ப ஆழமான பரிமாற்றங்கள்லாம் இருக்கிறது கிடையாது, மேலோட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பில்டிங் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். எப்படி ஆழமான ரிலேஷன்ஷிப் மற்றவங்க கூட டெவலப் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இன்டென்ஷனாலிட்டி, அதாவது நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நமக்கு கோர் என்ன பண்ணணும்னு நம்ம விருப்பப்படுறோம், அந்த இன்டென்ஷன். 2வது கன்சிஸ்டன்சி, அதாவது ரெகுலராக அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மெனக்கொள்ளணுமா. 3வது பாயிண்ட் வந்து வல்னரபிலிட்டி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. இன்டென்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இன்டென்ஷனாலிட்டினா என்னென்னா, நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் மற்ற நபர்கள் மேலே, நிஜமாகவே அவங்களோட ஆழமான இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோமா. ஏன்னா எல்லாருக்கும் வந்து நம்மளை காது கொடுத்து கேட்டாலோ, நம்மளோட சிந்தனைகளை ரெஸ்பெக்ட் பண்ணாலோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் மற்ற நபர் அந்த மாதிரி இருக்காரா? சரி, இப்போ அவனுக்கு என்ன பிடிக்கும், ஏன் பிடிக்குது, இது பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இது ரொம்ப நாளாக அவனுக்கு பிடிச்சிருக்கா, ஓ நிஜமாகவே நீ சொல்கிறது நியாயம்தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆழமாக இன்டென்ஷனலாக மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுன்னு இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏன்னா ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னா, யாராவது ஒரு ஆள் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ, ஆர் ஒரு சிந்தனையை பரிமாற்றம் பண்ணாலோ, ஆமாம் அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, நீ என்ன எது தேவையில்லாமல் சொல்கிற இப்படின்னு சொல்லி அதை டிஸ்ரிகார்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. டிஸ்ரிகார்ட்னா வந்து அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை, அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோக்களவு மற்றவங்களோட சிந்தனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவங்களோட சிந்தனைகளும் அவங்களோட ஆசைகளும் தேவைகளுக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறோமா, அதை பற்றி ஆழமாக கேட்க விரும்புகிறோமா, இதெல்லாம் தான் இன்டென்ஷனாலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஷோயிங் ஜெனுவன் இன்ட்ரெஸ்ட் ஆன் அதர்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். இது ஒன்று நடந்தால் தான் வந்து மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்கன்னா கன்சிஸ்டன்சி, அதாவது ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோ மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு, சின்ன சின்ன ஈவெண்ட் எல்லாம் தான் சேர்ந்தது ஒரு லைஃப் ஸ்பேன். ஸோ அந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ன்றதை மைக்ரோ மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மைக்ரோ மூமெண்ட்க்கு வந்து எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறோமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான தருணங்கள்ல அவங்க கூட இருக்காங்க, காலையில் நைட்டு தூங்குறது எல்லாமே அவங்க கூட இருக்கனால அவங்க சின்ன சின்ன தருணங்கள்லையும் மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் நல்லது கெட்டது பார்த்து பழகும்போது தான் அந்த மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தா அந்த மைக்ரோ மொமெண்ட்ஸ் அண்ட் சின்ன சின்ன விஷயங்களை 2 பேரும் அதை செலிப்ரேட் பண்ணுறோமா அப்படின்றத பார்க்குறாங்க. சின்னதாக வந்து ஒரு தோசை ஊற்றுறது நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சூப்பராக தோசை ஊற்றிருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சின்ன தோசை ஊற்றுற இதே வந்து நல்லாயிருக்கும், அந்த செலிப்ரேட்டிங் த வின்ஸ் டுகெதர். அண்ட் இப்போ அவங்க புதுசாக ஒரு லிப்ஸ்டிக் ஆகிட்டாங்க, அந்த லிப்ஸ்டிக்கை போட்டு பார்த்தாமல் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம செலவிடும் போது அங்கே வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பெட்டர் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. 3வது வந்து வல்னரபிலிட்டி அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளை பற்றி அதிகமாக ஓப்பன் அப் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன ஆழமான மனசில் என்ன தோண்டு அப்படின்றத வாயத்தொடர்ந்து சொல்ல முடியுதா, சொன்னோடனே சுற்றி இருக்கவங்க அதை கேட்குறாங்களா. ஏன்னா ஜென்ரலாக வந்து நம்ம அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசும் போதேவோ ஆர் நம்மளோட பாயிண்ட்டை பேசும் போதேவோ மற்றவங்க அச்சிப்போ இதெல்லாம் என்ன பாயிண்ட்டு, இதெல்லாம் முக்கியமாக ஏதாவது ஒன்று ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நபர் கூட நம்ம எல்லாருமே பேச மாட்டோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிப்போம். இப்படி இருந்தால் வந்து
மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வளராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் அப் பண்ணணும், ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும், அண்ட் அந்த ஃபீலிங்ஸை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் இந்த நம்பர்கிட்ட நான் எதுனாலும் நான் சொல்லலாம், நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணி சொல்லலாம், இவர் ஒன்றும் நம்மளை வந்து கேலி பொருளாக மாற்ற மாட்டாங்க, ரொம்ப நக்கல் பண்ண மாட்டாங்க, நம்மளை ரொம்ப கேவலமாக நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னல் சேஃப்டிலாம் டெவலப் ஆகணும். இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அப் ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி 3 விஷயம் பார்க்குறோம். ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் அதர்ஸ், இன்டென்ஷனாலிட்டின்றது பார்க்குறோம். 2வது கன்சிஸ்டன்சி, ரெகுலராக மீட் பண்ணி ரெகுலராக மைக்ரோ மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுறது. அடுத்து வல்னரபிள், ஓப்பன் அப் ஆகி அவங்கள்ட்ட ஃபீலிங்ஸும் எமோஷனும் ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் தான் வந்து மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கலாம். அண்ட் மீனிங்ஃபுல் இல்லை, சும்மா மேலோட்டமாக ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்றது ரெலவெண்ட்டாக இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திங்க் டிஃபரண்ட் சேனல்.